Daily. Taste the Daily. டாக்டர் ஜெமிலா, இந்த எஸ்ஐஆர் தமிழகத்துக்கு வேணுமா வேணாமா? அவசியம் வேணும். ஏன்னா நம்ம காணொளியில் பார்த்த மாதிரி தகுதியான வாக்காளர்கள் வேணும். ஒரு தேர்தல் நேர்மையாக நடக்கணும் அப்படின்னா வாக்காளர்களும் நேர்மையானவர்களாக இருக்கணும். அப்படின்னா வாக்காளர்கள் போலியானவர்கள் நம்ம சொல்ல வரல. இறந்து போனவர்களை பட்டியலிருந்து தூக்குங்க அப்படிங்கிறதா முக்கியமான இங்க நோக்கமே. அதர்வைஸ் டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி, ஒரு வாக்காளருக்கு 3 இடத்துல 3 ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்களா இல்லையா? உங்களுக்கும் தெரியும், இது எனக்கும் தெரியும். நம்ம வீட்டை சுத்தி இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எத்தனையோ பேரு 2 ஓட்டர் ஐடி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இத சரி பண்ணணும். இந்த இடத்திலேயே இல்ல, நம்ம மாநிலத்திலேயே இல்ல, ஊர்லயே இல்லாத ஒருத்தருக்கு எதுக்கு ஓட்டு? இத சீர்திருத்தம் செய்வதற்காக தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு நமக்கு புரியல. நம்மளும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்க, நாம் அதை வரவேற்கிறோம். ஆனால் திமுகவை சார்ந்தவர்கள் எதிர்க்கிறார்கள்னா ஏன் எதிர்க்கிறாங்க? ஓட்டு போடணும்ன்றதுக்காக எதிர்க்கிறாங்க. இத பகிரங்க குற்றச்சாட்டாகவே நாங்க எப்படி நீங்க பகிரங்கமா அவங்க கள்ள ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இது மக்களுக்கும் தெரியும். இப்ப நம்ம கட்சியை சேர்ந்த அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை கடந்த மாநகராட்சி தேர்தலில் அரெஸ்ட் பண்ணி 15 நாள் அவர் சிறையில் இருந்தார் இல்லையா? எதுக்காக இருந்தார் சொல்லுங்க? அங்க தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துல கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி 2 பேரை பிடிச்சாரு. கையுங்களவுமா பிடிச்சு அதை கொண்டு நிறுத்தியும் அதற்கு கடைசியா நம்ம மேலதான் குற்றம்ன்ற மாதிரி இந்த அரசாங்கம் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டது இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் இது இங்கொன்றும் அங்கொன்றும் நடக்கல. தொடர்ந்து பூத் கேப்சரிங் பண்றது, ஓட்டு போடுறவங்களை மிரட்டுறது, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இல்லாத ஒருத்தர், இத கூட பொதுச் செயலாளர் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது இறந்து போனவங்க எல்லாம் ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் உயிரோட வந்துடுறாங்க அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தேர்தலையும் இறந்து போனவர்கள் பேர்ல அங்க வாக்குகள் செலுத்தப்படுகிறது. அது நியாயமா? ஒரு தேர்தல் அப்படி நடக்கலாமா? அப்ப சரியானவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? போலி வாக்காளர்களை கொண்டு போலியாக கள்ள ஓட்டுகளை போடுவதன் மூலம் நாங்க வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்றதா? இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நீங்க வைக்கிறீங்க. ஏன் எஸ்ஐஆர் வேணுங்கிற அந்த அத்தியாவசிய தேவையும் நீங்க நிறைய உங்க பொதுச் செயலாளரும் குறிப்பிடுறாங்க, நீங்களும் அதை மேற்கோள் காமிச்சு சொல்றீங்க. ஆனா திமுக தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைம் இல்ல, நம்ம இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு, வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு ஆகணும், அதுக்குள்ள இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது, பிஎல்ஓக்கள் எப்படி அதை செயல்படுத்துறதுனே அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. அது பிஎல்ஓ சொல்லட்டும், இவங்க பிஎல்ஓ வாயா சொல்ல வேண்டாம். பிஎல்ஓக்கள் ஜெனரலா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பூத் ஸ்லிப் கொடுக்கிற டைம்ல எல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா கொடுப்பாங்க. தேர்தல் நடப்பதற்கு 2 நாள்ல முடிச்சிருவாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ள பூத் ஸ்லிப் எல்லா வீடு வீடா போய் விநியோகம் செய்யப்படும். அதை எடுத்துட்டு ஓட்டு போட வருவாங்க. பாத்துருக்கோமா இல்லையா? அப்ப எப்படி உங்களால ரீச் பண்ண முடியலையா? ஒரு பூத்துக்கு ஒரு 1500 வீடு, 1500 வீட்டையும் ஒரு 5 நாள்ல ரீச் பண்ண முடியாதா? ஒரு நாளைக்கு 300 வீடு வேண்டாங்க, 150 வீடே வச்சுக்கோங்க, 10 நாள் சொல்லியிருந்தாரு. ஒரு பாகத்துக்கு 300 வீடு தான், அவ்வளவுதான். இது ஏன் இவங்களால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க? ஆன்லைன்ல நீங்க பண்ணலான்றாங்க, ஆஃப்லைன்ல பண்ணலான்றாங்க. இதுல ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் வாயிலிருந்து ஒரு வீடியோ வந்தது பாருங்க. அது பாத்துட்டீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் படிவத்தை எப்படி நிரப்புறதுன்னு முதலமைச்சர் ஒருத்தர் சொல்றது அவமானம், தமிழகத்திற்கே அவமானமா நான் நினைக்கிறேன். எப்படி அது சொல்றாரு? ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அவருக்கு முடியலையா? அப்ப ஃபில் பண்ணி கொடுக்கறவங்க எல்லாம் அவரை விட அறிவாளிகளா? என்ன மேடம் இது விதண்டாவாதமா இருக்கு? பின்ன என்ன, அதுல உறவினர்னு ஒரு பேர் போட்டிருக்கு. உறவினர்னா யாரு பேர் போடுறது? இது என்னது? இது கணவர் பேருக்கு வைக்கறாரா, அப்பா அம்மா பேரை போடுறதா? யார் அவங்க? கணவர்னு குறிப்பிட்டு கணவர் பேரை எழுதுங்க, அப்பான்னு குறிப்பிட்டு தகப்பன் பேரை எழுதுங்க, தாயார்னு குறிப்பிட்டு தாயார் பேர் எழுதுங்க, இவ்வளவுதானே. இதுல என்ன டவுட்? ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. எஸ்ஐஆர் யாருக்கும் புரியல, மக்களை போய் ரீச் ஆகல, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது திமுகவுக்கும் திமுகவுடன் சேர்ந்து கூட்டணியாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இப்ப பெரிய காம்ப்ளிகேஷனா இருக்கு. ரொம்ப பதற்றம், ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஐயோ ஏன் சரி உங்க இதுக்கே வரணும். திமுகவுக்கும் பதட்டம்ங்கறீங்க, கூட்டணி கட்சிக்கும் பதட்டம்ங்கறீங்க,
திமுகவுக்கு ஏன் பதறனா உங்க பொதுச் செயலாளரே சொன்னாரு கள்ள ஓட்டு போட முடியாதுன்னு அவங்க பதறாங்கங்கறீங்க. அதாவது திமுக கூட்டணி கட்சிகள் ஏன் அவங்க ஏன் பதறணும்? அதாவது கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில 6999 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு என்ன மேடம்? ஒரு நிமிஷம் சரி சொல்லுங்க. ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இத வந்து யாரு சொல்றாங்கன்னா இவங்க அமைச்சர் கீதா ஜீவனே சொல்றாங்க. இதுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுத்ததாக சொல்றாங்க. அடுத்தது இந்த 50 மாச திமுக ஆட்சியில 6400 கொலைகள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இது எதுக்காச்சும் போராட்டம் பண்ணாங்களா இந்த கூட்டணி கட்சிகள்? ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்களா? எதைக்குமே கண்டுக்காத ஒருத்தங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம கதறோம், கூக்குரல் இடுறோம், கொலைகள் அதிகரிக்குதுன்னு சத்தம் போடுறோம், இவ்வளவு போதை பழக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். எதுக்குமே செவியில விழாத மாதிரி உட்கார்ந்து இருந்தவங்க இன்னைக்கு இதுக்கு அத்தனை பேரும் போய் முன்னாடி நின்னு ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு சொல்லி பாருங்க. என்ன நோக்கம்? நான் சரியான வாக்காளர்கள் வந்துட்டா நம்ம தோத்து போயிருவோம்னு பயப்படுறாங்க. கூட்டணி கட்சிகளும் பயப்படுறாங்களா? திமுக கூட்டணியும் பயப்படுறாங்களா? நாங்க 3 தேர்தல் தொடர்ந்து வெற்றி பெற்றோம். உங்க வெற்றி பெற்ற அழகு லட்சணமும் இப்ப தெரிய வருது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் எக்ஸாம்பிள் கொண்டு எடுத்துக்கோங்க. தேர்தல்ல குடிசை மாற்று வாரியம் கட்டி கொடுத்த அந்த வீடுகள் இடிக்கப்படுகிறது. பழசாயிடுச்சு, ஏதோ இடிக்கிறாங்க. 1600 வாக்குகள் அங்க இருக்கு. அங்க யாருமே இல்ல. இல்லாத இடத்துல 1600 வாக்காளர்களுடைய பெயர் பட்டியலோட இருக்கு லிஸ்ட். இத கொண்டு போய் ஏடிஎம்கே சார்பாக நம்ம சொல்றோம், நீக்கல. திரும்ப 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 கம்ப்ளைண்ட் பண்றோம், நடக்கல. இப்ப அதெல்லாம் வச்சு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறது அந்த தேர்தல்ல நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப மறுபடியும் இத வந்து கையில எடுத்து வெற்றி பெறுவதற்கு அண்டர் கிரவுண்ட் வேலை ஏதாவது செய்யலாம்னு இவங்க ஒரு கற்பனையில இருந்தாங்க. திடீர்னு வந்து தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தெரியாம ஐயோ பாருங்க பீகாரை பாருங்க, பீகார்ல 50 லட்சம் ஓட்டு போயிடுங்க. இன்னைக்கு கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க. 25 லட்சம் இறந்தவர்களை நீக்க வேண்டியது இருந்துச்சு, நீக்கணும். அதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்க. சரிங்களா? 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரியில இருக்காங்க, அவங்களை நீக்கணும்னு நினைச்சோம், நாங்க நீக்கணும் அப்படின்றாங்க. 25 லட்சம் பேர் அந்த ஊரிலே இல்ல, வெளியூர் மாற்றத்திற்கு போயிட்டாங்க. அவங்க இல்லவே இல்ல. குடிமாற்றம் செய்தவர்களுடைய வாக்குகளும் இன்னும் அங்க இருந்துச்சு. 50-60 லட்சம் வாக்காளர்களை நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அது என்னது? போய் செக் பண்றாங்க, வீடு வீடா பாக்குறாங்க, ஸ்லிப்பு கொடுக்க போறாங்க, ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் ஒண்ணு வருது. இவங்களுடைய என்ன பயம் என்னன்னா, இந்த லிஸ்ட் அதுக்கப்புறம் வரும், வந்ததுக்கு அப்புறம் திருப்பி எதுவும் பண்ண முடியாது. ஏங்க அடுத்த மாசம் வரப்போகுது, டிராஃப்ட் அடுத்த மாசம் வரப்போகுது. அதுல ஏதாவது பெயர் நீக்கமோ சேர்க்கையோ இருந்தா திருப்பி கொடுங்க, அப்ளிகேஷன் கொடுங்க. டிசம்பர்ல வரைவு வாக்காளர் பட்டியல் தானே சொல்லிருக்காங்க. அது இன்னும் ஃபைனல் ப்ரூஃப் வரப்போகுது இல்லையே. அதுக்குள்ள ஏன் இந்த பதற்றம் வருது? ஏன் அந்த பதற்றம்? இன்னும் விரிவாக அதன் பின்னாடி இழையோடுற அந்த நுண் அரசியலை பத்தியும் நம்ம விரிவாக பேசலாம். திரும்ப வரேன். இல்ல, என்னோட இறுதி கருத்தா ஒண்ணு வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நுகர்வோர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்குதுங்க. அதாவது ஒரு மதுப்பிரியர் ஒருத்தர் 10 ரூபாய் கொடுத்ததுனால மன உளைச்சல் ஏற்பட்டிருக்குன்னு நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அவருக்கு 5000 ரூபாய் வந்து இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி டாஸ்மாக் மேல நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட வெக்கங்கட்ட ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டுல ஜனநாயகம் வேற இருக்கிறதா இவங்க பேசுறாங்க. சார் கேவலம் சார், இது அவமானமா இல்லையா? எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அவமானம் இல்ல? 10 ரூபாய்க்கு இல்ல நாங்கள. அதுக்கெல்லாம் இவர் என்ன சொல்வாரு? ஜனநாயகத்தை பத்தி பேசுறாரு. ஜனநாயகம் நடக்குது திமுகல. அந்த ஆட்சி ஜனநாயக ஆட்சியா? மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கலையா? இங்க உட்கார்ந்து 4 பேர் பேசுறதுக்கே பேச விடாம வந்து குறுக்க பூந்துக்கிட்டு அந்த கத்துறாரு இவரு. இதுல என்ன ஜனநாயகத்தை பத்தி இவரு பேசுறாருன்னு எனக்கு புரியல. மக்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நேர்மையாக வரைவு வாக்காளர் பட்டியல் வரல அப்படின்னா நீங்க வந்து நீங்க கத்தலாம், கூப்பாடு போடலாம். ஐயோ தப்பு நடந்துருச்சு, ஏன் ஓட்ட பறிச்சுட்டாங்க, உங்க ஓட்ட பறிச்சுட்டாங்கன்னு கேட்கலாம். அது நடக்குதா நடக்கலையான்றது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏன் இப்ப போராட்டம் பண்ணணும்? புரியுது. கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல எதை நோக்கி பயணம் நடக்க போகுதுங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.